ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடிட்டிங் நீங்களும் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கைன்மாஸ்டர் ப்ரோ டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரியான எஃபெக்ட் வச்சு நீங்களும் ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும், ஸ்கிப் பண்ணினா புரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், எஃபெக்ட் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி எடிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், பார்டர் இமேஜ் வைக்க போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிகிட்டே போக போக ஒன்றுமே புரியாமல் போய்டும். அதனால தான் சொல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலனாலோ டெம்ப்ளேட் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதில் என்ன ஃபாலோ பண்ணி என்ன கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோவை இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளஸ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1 ரெசிப்ட்டில் தான் கொஞ்சம் இந்த ரெசிப்ட் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ரெசிப்ட் வச்சுருக்கேன். 1:1 கொடுத்துருங்க. பொறுமையாக போகலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஃபோட்டோவை இப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், அதாவது எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நான் வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போது எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இந்த பாருங்கள். உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் 2 ஃபோட்டோ வைக்கலாம், 3 ஃபோட்டோ வைக்கலாம். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. இப்போயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 4, இது ஒன்று, இது ஒன்று. நான் மொத்தம் 6 ஃபோட்டோ வச்சுருக்கேன். 6 ஃபோட்டோ வச்சுட்டு 6 ஃபோட்டோவுமே இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டச் பண்ணி இல்லை ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கடுத்து இதுக்கான பார்டர் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கைன்மாஸ்டர் போர்ஷன் இருக்குது, ஏஐ ப்ளே இருக்குது, நிறையா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதும். நீங்களே ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிடும். லேயர் கொடுத்துங்க. லேயர் கொடுத்துட்டு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்டர் இமேஜ். உங்களுக்கு நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இது மாதிரி தான் வரும். இதை நீங்கள் ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. சென்டராக இருக்குது அந்த கட் பக்கத்தில் கொடுத்துட்டு இந்த ஃபுல் சைஸ் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஈத்துட்டுங்க. 23 செகண்ட் ஈத்துட்டு டிக் ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோடனே வீடியோ ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். பார்க்கவே கொஞ்சம் இதுவாக தெரியுது, அதை ஜூம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டச் பண்ணி ஜூம் டிக் ஆப்ஷன், செகண்ட் கொடுத்து அதே மாதிரி ஜூம் டிக் ஆப்ஷன், 3வது ஃபோட்டோ ஜூம் டிக் ஆப்ஷன், 4வது ஃபோட்டோ ஜூம் டிக் ஆப்ஷன், 5வது ஃபோட்டோ ஜூம் டிக் ஆப்ஷன், 6வது ஃபோட்டோ ஜூம் டிக் ஆப்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பண்ண போகிறேன். 5-6 ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி நல்லா பார்க்குற மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், வீடியோ இப்போ 2 மினிட்ஸ் போயிருக்கு. 2 மினிட்ஸ் வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கன்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா குழம்பிடுவீங்க. இந்த ப்ரோ வெர்ஷன் டெவலப் பண்ணிங்க. அதில் நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எஃபெக்ட்ஸும் சரி நிறையா வீடியோ பார்க்க போகிறோம். நீங்களே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போது இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இப்போது கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டு மெமரி லோன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் இது கொடுத்துட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுத்து மெமரி லோன் அது எஃபெக்டில் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு ஆட் பண்ணிங்க. 3வது ஃபோட்டோ கொடுத்துட்டு அதையும் போய்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுங்க. 3வது ஃபோட்டோ கொடுத்து கிளிப் கிராஃபிக்ஸ் மெமரி லோன் அது எஃபெக்டில் இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், எஃபெக்டில் போனீங்கன்னா கெட் மோர்னு வரும் பாருங்கள், அங்கே இடத்துல இருக்கும். இதுக்கு ஒரு 4, இதுக்கு 5, 6வது ஃபோட்டோவுக்கு ஒரு 6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இதை பாரு ப்ளே பண்ணுறேங்க. ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறையா எடிட்டிங் பார்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த மாதிரியான எடிட்டிங் நிறையா இருக்குது. ஐவி ப்ளே அலைட் மோஷன் நிறையா பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சாங் எப்படி ஆட் பண்ணணும்னா ஆடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஆட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆட் ஆகிடும். அதுக்கடுத்து அவுட்புட் போடுறது அதுக்கும் மேலே ஒரு அமுக்குறி மாதிரி இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கிளிஃப் டாபிக்ஸ் போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தள்ளிங்கனாவே வரும். கெட் மோரில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். குழம்பிடாதீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.